ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய கட்டுரைக்கான தலைப்பு நேரத்தின் மதிப்பு, நேர முகாமைத்துவம், நேரம் பொன்னானது, நேரத்தின் முக்கியத்துவம். இந்த தலைப்புகளுக்கான கட்டுரையை தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போ கட்டுரையில் இடம்பெற்றுள்ள தலைப்புகளை பார்க்கலாம். குறிப்பு சட்டகம், முன்னுரை, நேரத்தின் அருமை, நேர மேலாண்மை, நேர வீணாக்கத்தின் விளைவுகள், நேரத்தை பாதுகாக்கும் வழிகள், முடிவுரை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னுரை. நேரத்தின் மதிப்பு என்பது வாழ்க்கையின் அடிப்படை கோட்பாடு. நேரம் மனித வாழ்க்கையின் மிக முக்கியமான செல்வமாகும். பணம், பொருள் போன்றவை இழந்தால் மீண்டும் பெற முடியும். ஆனால் இழந்த நேரத்தை எந்த விதத்திலும் மீட்டெடுக்க முடியாது. இதனாலேயே நேரம் பொன்னானது என்று கூறுவது உண்மை. நேரத்தின் மதிப்பு. நேரம் பொன்னை விட உயர்ந்தது. ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் மட்டுமே கிடைக்கின்றது. அதை வீணாக்கினால் வாழ்க்கை வெறுமையடையும். பண்டைய ஞானிகள் நேரத்தை சரியாக பயன்படுத்துவதே வெற்றியின் ரகசியம் என்று வலியுறுத்தினர். திருவள்ளுவர் தனது குறளிலே காலத்தினால் செய்த நன்றி சிறிதேனும் ஞானத்தின் மானப்பெரிது என்று கூறியுள்ளார். அதாவது சரியான நேரத்தில் செய்யப்படும் செயல் சிறிதாக இருந்தாலும் அதன் பயன் உலகளவில் பெரிதாகும். இது நேரத்தின் மதிப்பை தெளிவாக எடுத்துரைக்கின்றது. சமூக ஊடகங்கள், தியாகராஜா பாடல்கள் போன்றவை நேரத்தின் மதிப்பை ஏற்கனவே விளக்குகின்றன. அடுத்ததா நேர மேலாண்மை முறைகள். நேரத்தை சரியாக பயன்படுத்துவது ஒழுக்கத்தை கோருகிறது. மாணவர்களின் வாழ்க்கையில் நேர மேலாண்மை மிகவும் அவசியம். தினமும் படிப்பதற்கான நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்தினால் நல்ல மதிப்பெண்ணை பெற முடியும். அதேபோல் தொழிலில் ஈடுபடும் அனைவரும் நேரத்தை மதித்து செயற்பட்டால் முன்னேற்றம் அடைவார்கள். நேரம் தவறாமை, குறிக்கோள் வைத்தல் ஆகியவை வெற்றிக்கு உதவும். சுற்றுச்சூழல் பிரச்சனையைப் போலவே நேர வீணாக்கமும் பெரும் இழப்பை ஏற்படுத்தும். அடுத்தது நேர வீணாக்கத்தின் விளைவுகள். நேரத்தை வீணடிப்பவர்கள் தாழ்வு மனப்பான்மைக்கு ஆளாகின்றனர். தாமதம் உறவுகளை அளிக்கின்றது, தொழில் முன்னேற்றத்தை தடுக்கின்றது. இன்றைய டிஜிட்டல் உலகில் அலைபேசி போன்றவை நேர கொள்ளையர்கள். தாமதம், சோம்பல், காலத்தை வீணாக்குதல் ஆகியவை தோல்விக்கு காரணமாகின்றது. நேரத்தை மதிப்பவர்கள் சமூகத்தில் மரியாதை பெறுகின்றனர். தமிழ் இலக்கியங்களில் காலம் கல்லாகுமே என்பதை உணர்த்துகின்றது. அடுத்தது நேரத்தை பாதுகாக்கும் வழிகள். ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் தியானம் செய்யுங்கள். பழக்க வழக்கங்களை மாற்றி விளையாட்டு, வாசிப்பு போன்றவற்றில் நேரத்தை பயன்படுத்துங்கள். குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது மன அமைதியை தரும். முடிவுரை. எனவே நேரத்தை பொன்னாக கருதி பயன்படுத்த வேண்டும். இளமை காலமே முயற்சிக்க ஏற்ற காலம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ளதாக மாற்றினால் வாழ்க்கை சிறக்கும். நேரத்தை மதிப்போம், நம் வாழ்க்கையை உயர்த்துவோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ.